காப்பாற்று அம்மா வருவாயே வருவாயே அருள்வாயே வருவாய் நிறைவாய் அருள் தருவாய் வருவாய் இறைவா வரம் தருவாய் வருவாய் நிறைவாய் அருள் தருவாய் கடம்பூர் நகர் மேவும் கூத்தாரமாரியம்மா வருவாய் நிறைவாய் அருள் தருவாய் வருவாய் வருவாய் நிறைவாய் அருள் தருவாய் ஆறுமானிய சக்கரவர்த்தி கல்விமலை மாப்பிள்ளை மணிமாறன் இசையிலே எல்லாருமே மாப்பிள்ளை மணிமுத்து மகன் மணிமாறன் இசையிலே அழைத்தாயே நினைத்தாயே அவைதனியே என்னை பூந்தளமாறி ஆறுயிரே மறவு நிர்ணங்க சக்கரவர்த்தி மாப்பிள்ளை மருதை செய்யே எளிதம் சோதி மறந்திடுவேனா இகமதில் நானே மறந்திடுவேனா சக்கரவர்த்தி கல்விமலை மாப்பிள்ளை சக்தி வேலனை செய்யே என்னை மனம் நாடிட சமயம் சக்கரவர்த்தி மாப்பிள்ளை பாலகுசாமி அருமை மகன் ஓசி செய்யே கணிந்திடும் என்னாலும்
அழகு கண்ணான என் அம்மா ஒளிபெருக்கி வாயிலாக ஒளிபெருக்கி வாயிலாக என்னுள்ளே நீ இருந்து என்னை பாடவை ஆர்எம்எஸ் ஒளிபெருக்கி வாயிலாக என்னுள்ளே நீ இருந்து என்னை பாடவை என்னை ஆடவை என்னை பேச வைப்பாயே கூட்டாள மாரியம்மா கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கூட்டாள மாறி உனை மறவே மாரியம்மா உனை மறவே மாரியம்மா உனை மறவே மாரியம்மா உனை மறவே சகமதனிசா மாரியம்மா உனை மறவே சகமதனிசா மாரியம்மா உனை மறவே சனித நிசன் நிசனித மதனி தனித மகசா சகமதனிசா மாரியம்மா உனை மறவே சகமக சனி சகமாக சனி சக சக சனித நிசக சனித தனி தனி தனிசா நித சகமதா சகமதனி சகமதனிசா மாரியம்மா உனை மறவே மாரியம்மா உனை மறவே மாரியம்மா உனை மறவே உனை மறவே நன்றி நன்றி. இந்த மாதிரி பாரு ராகதானம் பல்லவியுமாங்க. பல்லவின்னா மாரியம்மா உனை மறவேன் பல்லவி. சகமதனிசா மாரியம்மா ஈஸ்வரம் கமபலனிசா ததிங்கினத்துதா மாரியம்மா உன்னை மறவேன் ஜெதிமாங்க. ராகதானம் பல்லவிங்கிறது கேரளாக்காரங்க தான் கேட்பாங்க. அந்த காலம் பெரிய பெரிய பாடல்கள் இங்கிருந்து கூட்டிட்டு போய் அவங்க கேட்பாங்க. சந்தன நாட்காலில் உட்காந்துருப்பாங்க போன கொண்டை போட்டு சைடு கொண்ட நம்பூரு அப்படி தாளம் போடுவாங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு. பெரிய பெரிய ஆளெல்லாம் நானும் போயிருக்கேன் அந்த காலத்துல. அப்படி இருக்கும் போது 3 மணி நேரம் பண்ணா தான் ஒத்துக்குவேன். 3 மணி நேரம் அப்புறம் வள்ளிய ராஜபாட்டம் பெரிய ராஜபாட்டான்னு அதுக்கும் கம்மியா பண்ணவனே அப்படின்றான் நல்லா இல்லைன்றான். நம்ம பக்கம் 3 மணி நேரம் சனம் தாங்க அது ஊருகா மாதிரி காமிச்சாச்சு. மாரியாத்தா எல்லாரும் கேட்பாத்து என்ன பாட்டியா பண்ண நீயே மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான். யார் பாட்டு தெரியுமா? காமு ஷரீப் என்ற காயல்பட்டினம் முகமது ஷரீப் பாடல். இந்த பக்கம் ஒருத்தர் இருந்தார். அப்படி அஞ்சலி காமிய நல்லவன் கையில் நாணயம் இருந்தால் 4 பேருக்கு சாதகம். கரிய மாணிக்கம் ஐயாவை போல
நல்லவன் கையில் நாணயம் இருந்தால் 4 பேருக்கு சாதகம். நல்லவன் கையில் நாணயம் இருந்தால் 4 பேருக்கு சாதகம். அது கொல்லாதவனின் பையில் இருந்தால் எல்லா உயிர்க்கும் பாதகம். எல்லா உயிர்க்கும் பாதகம். எல்லா உயிர்க்கும் பாதகம். நல்லவன் கையில் நாணயம் இருந்தால் 4 பேருக்கு சாதகம். இருப்பவன் கொடுத்தால் வள்ளல் என்றாகி இறந்து பிறவாறு இருக்கின்றான். இருப்பவன் கொடுத்தால் வள்ளல் என்றாகி இறந்து பிறவாறு இருக்கின்றான். பணத்தில் கொண்ட மனிதன் நினைத்திருந்தாலும் அடைப்பிடமாக கிடக்கின்றான். நல்லவன் கையில் நாணயம் இருந்தால் 4 பேருக்கு சாதகம். லட்சங்கள் முன்னே லட்சியம் எல்லாம் வெற்றிலை போலே பறக்குமடா. லட்சங்கள் முன்னே லட்சியம் எல்லாம் வெற்றிலை போலே பறக்குமடா. அச்சடிக்கின்ற காகித பெருமை ஆண்டவனாக்கும் இல்லையடா. காகித பெருமை ஆண்டவனுக்கும் இல்லையடா. ஆண்டவனாக்கும் இல்லையடா. நல்லவன் கையில் நாணயம் இருந்தால் 4 பேருக்கு சாதகம். ஓடும் பொருளும் உலகம் தன்னில் தேடும் பணமும் தேவைதான். தேடும் பணமும் தேவைதான். அதில் மயக்கமில்லாமல் அடக்கம் இருந்தால் அதுவே உயர்ந்த வாழ்க்கைதான். அதில் மயக்கமில்லாமல் அடக்கம் இருந்தால் அதுவே உயர்ந்த வாழ்க்கைதான். அதுவே உயர்ந்த வாழ்க்கைதான். அதுவே உயர்ந்த வாழ்க்கைதான். உயர்ந்த வாழ்க்கைதான். இது எழுதுன அவர் தான். பாட்டும் நானே பாவம் நானே இருக்குல்ல பாட்டு. திருவிழாடல் படம். என்னையா வாங்கயா சும்மாங்க நீங்க வருவீங்க. அவரவா மாப்பிள்ளைகளா நல்லா இருங்க. உடம்ப காப்பாத்தீங்க. நல்லா சம்பாரிங்க. 40 செட்டில் ஆயிருங்க. 40 வயசுக்குள்ள. அதுக்கு மேல இருந்தா முடியாது. 20 செஞ்ச மாதிரி 60 செய்ய முடியுமா? அதே எப்படி முடியும்? அதுதான். 60 வயசுல ஒருத்தன் வேலைக்கு போறான்னா 6 வயசு வேலைக்கு போறான்னு மகன் சரியில்லைன்னு அர்த்தம். 12 வயசு பையன் வேலைக்கு போறான்னா அப்பயும் சரியில்லைன்னு அர்த்தம். இல்லையா மாப்பிள்ள? எல்லாரையும் காப்பாத்தணும். முக்கியமா தாய் தகப்பனை காப்பாத்தணும். தாய் தகப்பனா கண்கண்ட தெய்வம். அதை காப்பாத்தணும், மறந்துடக்கூடாது. நன்றி. உடம்பையும் பாத்துங்க. தாய்ப்பாலை விஷமா வித்துக்கிட்டு இருக்காங்க. தாய்ப்பாலை விஷமாகிற காலமியா? அப்ப மத்த சொல்லணுமா? அப்ப 5.5 10 கோட்டியாம் பாட்டு போவோம். பாட்டும் நானே அவர் போட்ட பாட்டு. ஆனா முஸ்லீம்களா வைவாங்கன்ட்டு பாட்டும் நானே பாவம் நான் நீயா இறைவேன் அப்படி ஆயிரும் பிரச்சனை ஆயிரும் கண்ணாசி கிட்ட கொடுத்து மாப்பிள்ள உங்க பேரை போட்டுங்கன்ட்டாரு. பாத்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமுறை அதை ஒரு பாட்டுதான். ஏரிக்கரையின் மேலே போறவளை வெண்மையிலே காமு ஷரீஃப் அதை ஒரு பாட்டுதான். கலைஞருக்கு நண்பர், எம்ஜிஆருக்கு நண்பர், அவரு பெரியாருக்கு நண்பர். சின்ன மாப்பிள்ள சேதிகளையா நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாறையா மாப்பிள்ளே எண்ணி பாறையா. சின்ன பையனே மாப்பிள்ளைகள பயலேங்கப்படாது. மாப்பிள்ளைங்க மரியாதையா. மானா செல்வம் அர்த்தம். என்ன மாப்பிள்ள? மானா செல்வம். எல்லா ஆம்பளைகளும் இங்க இருக்க கூட பணக்காரங்கிறது ஆசை. இவர் பணக்காரனா இவர் ஒரு நாடகம் வைப்பார். இவர் பணக்காரனா இவர் ஒரு நாடகம் வைப்பார். நாடக கலை வளரும் அல்லவா? ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. ஆசையோடு ஈன்றவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் போகும் பாடம் தோறும் காலம் தரும் பயிற்சி. நவன்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன மாப்பிள்ளை சேதிகளையா மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையா மாப்பிள்ளை மனதில் வையா. வளர்ந்து வரும் போகத்துக்கு நீ பருகையா நீ பருகையா. தாயுடவை கொடுமைகள் தீர தொண்டு செய்யா நீ
கண்மணி சத்தம் கேட்குமே நாரதர் சொன்னாரு ஏமாப்ல எங்கேயா சத்தம் காணா ஏங்கப்பா என்ன இனிமையா இருக்கு ஏமாப்ல இப்ப தொண்டையே இப்படி இருக்கையா அஞ்சரை காமி மாப்ள பிறத்தி என் வந்தாள் மாமே இசை சிப்பை சிஐ வீரான நடிப்பின் சிவாஜி வண்ண தமிழ் கலையரசி என் எதிரில் வந்தாள் கண்ணசையில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள் வண்ண தமிழ் பெண்மூர்த்தி என் எதிரில் வந்தாள் கண்ணசையில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள் வண்ண தமிழ் பெண்மூர்த்தி என் அருகில் வந்தாள் அழகையெல்லாம் அவளிடத்தில் கண்டே அழகையெல்லாம் அவளிடத்தில் கண்டே அழகையெல்லாம் அவளிடத்தில் கண்டே கண்ணசையில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள் வண்ண தமிழ் பெண்மூர்த்தி என் அருகில் வந்தாள் அண்ணன் கூட அவளிடத்தில் வந்து நடை பயிலும் கலை இலக்கணத்தை அறியவரும் இந்த ராகம் வந்து நீலமணிங்கிற ராகம் அப்படி மாத்திரம் பாரு சித்தேன் ஒரு ராகத்திலிருந்து நீலமணிங்கிறது குருநாதன் பாடுவார் மதுரை சோம முருகன் மேல என்ன கவி பாடினாலும் உங்கள் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையா முருகா முருகா ஜெயஸ்லாசு வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்த கதையே இல்லாதது என் கதைதான் அள்ளிக்கொடி ஆளுடன் அழகு நடமாடுகிறாள் அன்போடு அவளிடத்தில் வந்து நடை பயிலும் ஆடல்களை இலக்கணத்தை அறியவரும் இன்னிசையை பாட கேட்க எண்ணி வரும் குயிலும் இன்னிசையை பாட கேட்க எண்ணி வரும் குயிலும் இயற்கையெல்லாம் குரலின் இனிமையிலே துயிலும் வண்ண தமிழ் பெண்மூர்த்தி என் எதிரில் வந்தாள் கண்ணல் மொழி சிவமும் கண்ணியத்தின் திலகம் கமலம் என் கமலம் என் கமலம் கமலம் என் கமலம் என் கமலம். இந்த படத்துல அபிநயம் பிடிச்ச குமாரி கமலா பெரிய டான்ஸ் சிவாஜி பொண்டாட்டி பேரும் கமலம் சிவாஜி
கமலம் என் கமலம் என் கமலம் கலையரசி 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 வண்ண தமிழ் கண்ணசைவி கோடி கோடி கற்பனைகள் தந்தாள் வண்ண தமிழ் பெண்மொருத்தி கொஞ்சம் சமீபமா இறங்குவோங்க. 40,000 பாட்டு உள்ள இருக்கு. பெண்றைவை முழுங்கி இருக்கேன். என்ன மாப்பிள்ள திண்டுக்கல்ல பிறந்தேன், அங்கே ஒரு ஐயர் வீட்டுல வளர்ந்தேன். இது பள்ளிவாசல், இது ஆத்தா கோயில், அம்மா கோயில். அம்மா சொல்ல பள்ளிவாசல் போடாங்க, நான் பள்ளிவாசல் போகாம நேரம் அம்மா கோயிலுக்கு வந்துருவேன். ஆத்தா கோயில்ல வந்து சாயங்காலம் 3 மணி நேரம் 6 to 9 அம்மாவையே பாத்துக்கிட்டு இருப்பேன். இந்த பூசாரி வேளாண் ஜாதிக்கா 90 வயசு கிழமை பூசாரி கிழமை. ஏ ஆத்தா இங்க பாரு, குடியான பிள்ளைலாம் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான், அர்ஜன வீட்டு பிள்ளைங்க கோயிலுக்கு வர மாட்டேங்கிறான், முஸ்லீம் வீட்டு பிள்ளை சம்பந்தம் எல்லாம் ஒன்னையே பாக்குது பாரு, வாரி கொடு. அந்த ஆத்தா வாரி கொடுத்தா முதல்ல சோமுகிட்ட சங்கீதம் படிக்க வச்சா. எல்லா அரசியல்வாதிகிட்டையும் பேர் வாங்க வச்சா. காமராஜ் நாடார்கள் இன்னைக்கு தளபதி வரைக்கும் பேர் வாங்க வச்சா. அது பெருசு இல்ல. எல்லா ஆன்மீக பெரியார் வாரியாரு அடிகளாரு அது பெருசு இல்ல. எல்லா நாடகம் தெரிய வச்சா. எல்லா நாடகம் தெரிஞ்சவங்க வேண்டாம்னா ராஜா முகமது. இந்த பெருமை எங்க ஆத்தா கொடுத்தா. பராசக்தி பத்திரகாளி என்ன அவ கருணை. சரி மாப்பிள்ள சசக நிசப்பா நிசாச நிச சமக நிசப்பா நிசாச நிச சப்பப்பா மம கம கம கமனி பகாரி சங்கீதம் பாடம் ஒரு சுரம் கலைஞ்சாலும் பாவம் செல்லும். கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணங்கள் 16 வேதம் இனிமாலும் கவியான நாடும் அந்த நினைவு சங்கீதமாகும். கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் 16 வேதம் பார்வை உன் பாதம் தேடி வரும் பாவை என் ஆசை கோடி. பார்வை உன் பாதம் தேடி வரும் பாவை என் ஆசை கோடி. காவல் பல்லாக்கு ஏறி நான் கலப்போம் ரசமூரி எங்கும் தமிழோடு சொந்தம் அது என்னும் திகட்டாத சொந்தம். கவிதை அரங்கேறும் நேரம் பலர் கணைகள் 16 வேதம் நாடும் கல்யாண ராஜம் மனது சங்கீதமாகும். கவிதை அரங்கேறும் நேரம் கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடுகிறது. கைகள் பொன்மேனி கடந்து மலர் பொய்கை கொண்டாடுகிறது. கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடுகிறது. இனி சொர்க்கம் எதற்கு எந்த சுகம் இதற்கு மனம் கங்கை நதியாதும் உறவை இனி எங்கே இமை மூடும் இழமை. கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் 16 வேதம் ஏறி நின்றாத போது பெருநெருப்பாயும் வேகம் ஏறி நின்றாத போது பெருநெருப்பாயும் வேகம் மாறும். அது ஏறி நீ வந்த நாடம் இந்த இளமை எப்போது மாறும். என் இளமை மழை மேகமானால் நீ இளமை குளிர்வார்த்தை காணும். கவிதை அரங்கேறும் நேரம் கடைகள் 16 வேகம். போதும் மாப்பிள்ள, சந்திப்போம். மாப்பிள்ள வர்றேன். சரி மாப்பிள்ள மாப்பிள்ள மாமே அடியில கை வைக்கிறான். வந்தவன துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்கேன். பெரிய ஆளா தாக்கான். அது நமக்கெல்லாம் காப்பாற்ற வந்து சாமி அவன் தான். அவன் கால் ஒடிஞ்சு கிடக்குறான் மாப்பிள்ள. அவன்
மாப்பிள்ள மாமா உன் மாமன்டா நானு. தெரியுது மாமா. எங்க அம்மா சொன்ன என்ன சொன்னா? டே மானே கண்டவிடா, டேய் நான் பெத்த மனே ராஜா, உன் சொந்தமா தாய்மாமன் இருக்கான், பேர் நம்பிராஜன். குப்பேன். அவர் 8 ஆம்பளை பிள்ளை. 7 தாங்க. 8 ஆம்பளை பிள்ளைடா. 7 தாங்கடா. 8டா. சரி 8 இருந்து போடுங்க. பப்பா டீமே ஒருத்தர் இருக்கான்ல, அவன ஒரு பேரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொத்துக்கு வந்துருவான்னு பாக்குறாங்க. 8 பேரு. பொம்பளை பிள்ளை ஒருத்தி இருக்கா, பேர் வள்ளி. நான் கல்யாணம் பண்ற முறை புள்ள நேரம் பெருசாயிருப்பா, பெரிய மனுஷி ஆயிட்டா, போய் கட்டிக்கிறான்னா 1000 பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ற அனாவசியம். ஒரே ஒரு பொய் சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன சொல்லு? மானை தேடி வந்துட்டேன். மானம்ல ஒரு மயிரும்ல ஒரு தங்கச்சியை தான் நோஞ்சி வந்திருக்கேன். கூப்பிடுறியா? கூப்பிடுறேன். அதுக்கு ஒரு 500 ரூபாய் செலவாகுமே. 500 வேண்டாம், 500 அடியில் கண்ட சொத்தலாம் உனக்கு தான்டா. அடியில் இருக்க சொத்தலாம் எனக்கு வேணாம். ஆமாடா, 500 ரூபாய் போகுது. கிராமத்துல அப்படிதான் மாப்பிள்ள. இப்ப சில கிராமங்கள்ல நடைமுறை சில கிராமங்கள் இருக்குல்ல, தங்கச்சிய பாக்கணும்டா, ரொம்ப நோக்கமா இருக்கா. உண்மையிலே நீங்க வயசுக்கு வந்துட்டீங்களா? நான் இல்ல, உன் தங்கச்சியை சொல்றேன்டா. நான் வயசு வந்து கொள்ளக்காலம் ஆச்சுடா. நீங்க நான் இப்படி பிறந்தனா, எங்க அம்மா சாமா, எங்க அப்பையும் சாமா. பரவாயில்லையே. 16வது பிள்ளைய பிறந்தா. 16 சூரசம்மாரம் அன்னைக்கு பிறகு எங்க அப்பையும் சூரசம்மாரம் பாக்குறான்டா திருச்செந்தூர்ல. அங்க 16வது பிள்ளைய பிறக்கிறேன்டா. 16 ஆமாடா. ஆமா. எந்த தொட்டில ஓட்டு ஆட்டினாங்களா? என்னையவா? அது ஏன் கேட்கிற பழைய கதை. ஆளு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? இன்னும் ஆகலையா? நீ கவலையே படாத. தங்கச்சியை கட்டி கொடு, தங்கச்சியை கட்டி கொடு. அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வித்து பெருசானா உனக்கு கட்டி தரேன். நீ எத்தனை நாள் கழிச்சு வரீங்க? நான் எத்தனை நாள் வெயிட் பண்றது? வெயிட் பண்றதா? காலம் காத்து எத்தனை நாள் பொறுத்திருக்கிறது? வந்திருக்கீங்க. சரி, நாளைக்கு ஆங்கிலம் பேசப்படாதா? பண்ணல. சரி, அவன் வர வர அஞ்சரை மாப்பிள்ள மாப்பிள்ள இவளையும் கட்டிக்கிறான்டா. 500 ரூபாய் செலவாகும். அதுக்கு வாங்கிக்கலாம். இவளையும் கட்டிக்கிறான்டா மாப்பிள்ள. அஞ்சரையில பேரு வந்தது போல் இருந்தது நீ வந்த போது, போதை வந்தது போல் இருந்தது நான் கண்டபோது, என் கண்ணைக்கென்ன கொண்டாட்டமோ, சீக்கியாவை குட்டி கண்ணைக்கென்ன கண்ணோட்டமோ. பேர் வந்தது போல் இருந்தது நீ வந்தபோது, போதை வந்தது போல் இருந்தது நான் கண்டபோது, என் கண்ணைக்கென்ன கொண்டாட்டமோ, சீக்கியாவை குட்டி கண்ணைக்கென்ன கண்ணோட்டமோ. மாரியம்மன் கோயிலே மங்கை உன்னை பார்த்ததில்லை, வேறு பெண்ணை பார்த்ததில்லை. தாலிகத்தில் கொள்ளாம தனியறையில் கொடுக்காம சுத்தமரவில்லை. அடி பஞ்சாங்கம் பார்க்காம கண்ணே என்னை கட்டி கொண்டாடு. வந்தது போல் இருந்தது நீ வந்த போது, போதை வந்தது போல் இருந்தது நான் கண்டபோது, கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ, சிங்காரத்திற்கு கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ. உண்மையில கொண்ட ஆசை உண்மைய உண்டு, சத்தியம சொல்லுவேன் ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ. சொல்ல முடியாது கண்ணீர் ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ. ஏன் கண்ணு ஏன் கண்ணு ஏன் கண்ணு ஏன் கண்ணு. உண்மையில கொண்ட ஆசை ஈரோட்டு சந்தையில எனக்கு வேண்டி எடுத்துக்கலாம். ஈரோட்டு சந்தையில எனக்கு வேண்டி எடுத்துக்கலாம். சிலுக்கு சேல கண்ணே ஜெயஸ்ரீ, கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ. கனவுல வந்தவளே, நான் வேல படுத்திருக்க போது என் கனவுல வந்தவளே, ஏன் கனவை தாண்டி வந்தால் என்ன, கனவாக போகவே நான் ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ. நானே உனக்கு
கடப்பாறையா துணை இருப்பேன். ஜெயஸ்ரீ ஜெயஸ்ரீ. மாப்பிள இவ யாரு? இது உங்க தங்கச்சி மாதிரி. தங்கச்சி இல்ல மாப்பிள. தங்கச்சி இல்ல. உங்க தங்கச்சிங்க. தங்கச்சி இல்லடா. போற புள்ள உங்களுக்கு. நீ கட்ட போறீங்க. நான் கொழுந்தியால வேணா இல்லங்க. எனக்கு முறை இல்ல இல்ல. தூணுகளுக்கு முறை இல்ல, துடுக்கலுக்கு முறை இல்ல. உங்களுக்கு எப்படி முறை வரும்? கொழுந்தியால ஆக்கிடுறேன். இல்ல குழந்தை எங்க ஓன் தங்கச்சி. ஆமா சரி மச்சான். தங்கச்சி கூப்பிடுறேன். இந்த குத்தாட்டம் போடு. கூப்பிடு தங்கச்சி. தண்டட்டி தங்கச்சியில ஆத்து கொள்ளலாம் ஆச்சு மாமா. அடியே வாடி வாடி. ஒரு பொம்பளை பிள்ளை அவர் மாமா சொல்லிக்கிறீங்க. அவர் குடிச்சு ஏறிக்கிட்டு கிடக்குற நான் மயில் கொடுக்க 5:55 ஆகிட்டு தங்கச்சி. தங்கச்சி விடப்புள்ள நீ சிறப்புள்ள பாசத்துக்கு கடலை காத்து வந்து பூ சொல்லாது. நம்மளுக்கு பேட் டவர் வந்திருக்கா. பேட் டவர் வேடு பவரா? ஆமா வந்திருக்காரா? வந்திருக்காரு. யார் அந்த சின்ன பையன்? ஆமா மாப்பிள்ள. மாப்பிள்ள பச்சை பையன். ஆமா பால் குடி மரம். மாப்பிள்ள காந்த மாதிரி என்னை இழுக்கிறாளடா. என்னடா பண்ணுவேன்? யாரு தானே அழகை என்னை சாக்கிடுறா. யாருனே? வேடுவர். வேடுவர் எதற்காக வந்திருக்கிறார்? மானகிட்டான். அதுக்குள்ள காலமாச்சு. என்னைக்கு அரியாரம் பூசணும் எல்லாத்தையும் 50 வருஷம் ஆச்சு.
மாறி தேடி வந்திருக்காரு அப்படிதானே அவன் தேடி வந்து மாதிரி 2 பேர் ரூம் பாத்தீங்களா என்ன மாலை பாக்கல உங்க 2 பேருக்கு என்ன வேலை ஏய் உள்ள போய் பாக்கீங்களா 2 பேரும் உள்ள போய் எதுக்கு உட்காந்து தெரியுமா பேசுறீங்களா போயிட்டு வாங்க நான் நக்கிட்டு போறேன்டா போயிட்டு வந்துருவா எல்லாத்துக்கும் போயிட்டு வர ஐயா யூடியூப் சேனல் ஐயா எல்லாத்துக்கும் வணக்கம் நாளாரி கூட்டம் உங்க தெரியல நாடோடிடா நாடோடி கூட்டம் உங்க நாடோடி கூட்டம் உங்க நல்ல